ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, ரொம்ப நாளாகவே வீடியோ அப்லோட் பண்ண முடியாது போயிடுச்சு. சாரி, ஏன்னா இங்கே மும்பையில் ஹோலி பண்டிகை இல்லையா, அதனால் இங்கே ஹோலி விளையாடுறேன்ட்டு தண்ணியிலலாம் நல்லா விளையாண்டு எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த ரேங்க் என்ன பண்ணிடுறா, நம்ம பிம்மோட துணியோட சேர்த்து அவளுடைய துணியை மிக்ஸ் பண்ணி அது கண்ணுக்கு படுற மாதிரி தெரிஞ்சு அவனும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிம் தான் இதை வாங்கி வச்சிருக்கா, நமக்காக தான் அவள் போடுவா அப்படின்னு நினச்சிட்டு பிம் கிட்ட போயிட்டு ஆசையே இது நீ தானே வாங்கி வச்சேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த துணி வந்து என்னுடைய இது மிஸ் ஆயிட்டு இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா இல்லையா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே இந்த ஆன் பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பாளாட்டுக்கு. ஆக்சுவலா ஆன் வந்து பாங்க் ஆன்டி ஃபேமிலி கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, அதே போல நம்ம ஹீரோயின் ஃபேமிலி கிட்டையும் சொல்லியிருப்பா. அதனால அவங்க காலையிலேயே ஒரு மீட்டிங் மாதிரி ரெடி பண்ணி ஃபேமிலி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் அப்பா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆன்டிஸ் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படி நடந்திருக்கும், ஆன் இந்த மாதிரி கால் பண்ணி சொல்றாளே இது எப்படி நடந்திருக்கும், அந்த பொண்ணு வேணும்னே பண்ணியிருப்பாளோ ஒருவேளை அப்படின்ட்டு அவங்க மனசுல உள்ள குழப்பத்தெல்லாம் பத்தி 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இடையில நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா. என்னன்னா ஆக்சுவலா ஆல்ரெடி இந்த ரேங்கோடைய எக்ஸ், அதே போல இந்த ரேங்க் நம்ம பிம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம பிம்மை பத்தி இவளுக்கு நல்லாவே தெரியும், அதே போல ரேக்கை பத்தி எல்லா விஷயமும் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ தான் ஏதோ பிளே பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ தான் வேணும்னே பண்ணியிருப்பா. அவங்க 2 பேர்த்தோடைய குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ அவங்கள 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லவும் நம்ம பாங்க் ஆண்டிக்கும் அப்பதான் புரிய வருது. ஆமா இல்ல, அவ ஏற்கனவே ரெக்கோட எக்ஸ் இல்லையா, அப்ப ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க. சோ இது எல்லாமே அவளுக்கு தெரிய வந்திருக்கும், அதனாலதான் இவ இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. இதுக்காக நான் போய் அவகிட்ட பேசுறேன், அவகிட்ட நான் பேசி அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாங்க் ஆண்டியும் யோசிக்கிறாங்க. இங்க அப்படியே நம்ம பிம்மை தான் காட்டுறாங்க. காலையில அவங்க ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கும் கிளம்பிடுறாங்க. அப்ப ரேங்க் அங்க வீட்டுல இல்லையா, அதனால ஆன் கிட்டையும் கேக்குறாங்க எங்க ரேங்க்னு கேட்க அவ காலையிலே கிளம்பிட்டா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாளா. இவங்களும் 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இவ கார்ல எப்படியும் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே இவ என்ன பண்றான்னா முகத்துல எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறா. ஒரு தண்ணி மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து நடக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே போல நம்ம ரேக்கும் நம்ம பிம்மும் வந்துட்டு இருக்காங்க கார்ல. இவளையும் பாத்துடுறாங்க. ரக்கம் அப்பையும் கேட்குறான் இவளை கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்கறதுக்கு. ஆமாம் அவளை வண்டியில் ஏற்றுங்கன்னு சொல்ல, அதே போல் நம்ம ரக்கம் காரை நிப்பாட்டிட்டு ரேங்க் காரில் வந்து ஏறுன்னு சொல்ல அவள் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் நடந்தே போகிறேன்ட்டு கிளம்பி நடக்க போக இல்லை பிம் தான் கூப்பிட்றா வான்னு சொல்லவும் அவளும் காரில் ஏறிக்கிட்டு 2 பேருக்கிட்டையும் தேங்க்யூ சொல்கிறா. ஆனால் நம்ம பிம் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசல, செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஸோ அவகிட்ட பேசவே இல்லை, அமைதியாகவே வராங்க. ஆஃபீஸ்க்கும் கூட்டிட்டு வந்துடுற விட்டுறான். 2 பேருமே இறங்கிடுறாங்க. அவங்க 2 பேரும் இறங்கின உடனே இவனும் கிளம்பிடுறான். அப்ப இந்த ரேங்க் பிம் பக்கத்துல வந்துட்டு என்ன பிம் வர வரைக்குமே நீ என்கிட்ட பேசவே இல்லையே, மூட் அப்செட்டா இருக்கியா, நைட் நடந்த விஷயத்த பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசாத இருக்கியான்னு கேட்கறதுக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, அதை பத்திலாம் நான் யோசிக்க கிடையாது, அதெல்லாம் சாதாரண விஷயங்கிற மாதிரி இவங்க சொல்றதுக்கு இல்ல நீ அதை ஏதோ சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன் முகமே தெரியுது, உன் முகமே காட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு. அப்படிலாம் நான் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது, நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், அப்படி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா அதை பத்தி நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஆனாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எதுக்கு நீ யோசிக்கிற, அது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே அங்க வந்துருச்சு, இதெல்லாம் பத்தி எதுக்காக யோசிக்கிற, அதுவும் இல்லாத பிம் நீ இன்னும் ஓல்டு மாடலாவே இருக்க, ஆனா ரெக்கு உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை விட இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற பொண்ணுங்களை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அது இல்லாத இந்த மாதிரி நர்வஸ் எல்லாம் நான் உனக்காக வாங்கி தரவா, நீ என் கூட வா நான் உனக்காக வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ ஒரு நல்ல பொண்ணு தான், ஆனா ஆம்பளைங்களை எப்படி பிடிச்சு வச்சுக்கணும்னு யோசிச்சுக்கே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீயும் மாறிக்கணும், இந்த மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கன்னத்துல கிஸ் பண்ற மாதிரி வருவலா. அந்த பொண்ணுக்கு ஏதோ அருவருப்பா இருக்குது. அவளும் அப்படி கன்னத்துக்கிட்ட போயிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறவ வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு போறா. நம்ம பிம்க்கு அப்படி ஷாக்கா இருக்கு. அந்த பொண்ணு ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அவங்களால ஒர்க்கே பார்க்க முடியல. இவ பேசினதே தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகமாவே இருந்துகிட்டு இருக்கு. அது இல்லாத செம்மையா பயந்து போயிருக்கா. ஆல்ரெடி அவங்க ஒர்க்கும் அதே போலதான்,
யாராவது காலில் பேசுகிறவங்களும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பேசுவாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு பயம்தான் அதிகமாகுதே தவிர அந்த பொண்ணால் பேசவே முடியல, ஒர்க்கில் கவனத்தை கொடுக்கவே முடியல. அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கா. நம்ம மீனா தான் பார்த்துட்டு சரி நாமளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுகிறாங்க. இடையில என்ன பிம்னு கேட்கறதுக்கு கூட அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாத யோசனையிலே இருந்துக்கிட்டு இருக்க. நம்ம மீனாவே காலையும் முடிச்சிடுறாங்க. கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ரேங்க் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த இன்னர்வர்ஸ் மாறினதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியாங்க. வெளியே ஆல்ரெடி ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மீனாவுடைய ஒர்க்கர்ஸும் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு. என்னது என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்களும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிம் இருந்துட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் அதை பத்திலாம் யோசிக்கலையேங்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவளை வீட்டில் சேர்க்காத அப்படின்ட்டு. ஆனால் நீ தான் கேட்கல, அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்ட. ஆனால் இவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா பாரு அப்படிங்கிறதுக்கு. அப்போனா மீனா அவள் உண்மையாலுமே அதை வேணும்னே பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியாங்க? அவள் வேணும்னே பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ரேக்கை வந்து டெம்டிங் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்க. அப்போனா ரேக்கை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளா அப்படின்னு பிம் கேட்டுட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து ரேக்கோடைய ஃப்ரெண்டு வேறையா அங்கே மீனாவை பார்க்கறதுக்காக வருவானா. இவங்க பேசிக்கிறத அவன் கேட்டுறான். அப்படியே அங்கேயே இருந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப மீனாவும் நான் அந்த மாதிரி பேச வரல, ஆனா இப்ப ஹீரோ என்ன சொன்னான்னு கேட்கறதுக்கு அவர் ஒன்னும் சொல்லல. ஆனா அவரு என்கிட்ட எப்பயுமே மரியாதையா தான் நடந்துக்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் அது சரியா தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாருங்கிறதுக்கு. அப்ப அவன் உனக்கு மரியாதை நிறையவே கொடுக்குறான், அதுக்கேத்த மாதிரி நீயும் நடந்துக்குன்னு சொல்ல. சரி நான் முதல்ல போயிட்டு ரேங்கை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு பாக்குறேன், வேற இடத்துல அவளை மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல. முதல்ல அந்த வேலையை செய்யி. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவளை கூப்பிட்டு நீ உன் வீட்டில் வச்சிருக்கிறது சரி கிடையாது. அவளை தனியாக அனுப்பி வை, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கப்புறம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. நம்ம பிம்மும் கிளம்பி போறப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் எதிரிலேயே வரான். அவன் வந்த உடனே என்னதான் நடக்குது மீனா, என்ன பிரச்சனைங்க? அந்த பொண்ணும் இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்த பத்தியும் கொஞ்சம் சொல்றா. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்த சாப்பிட்ட சாப்பாடை அவன் தொட மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, அவன் ஒரு ஜென்டில்மேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த பொண்ணு பயப்படுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, இன்னொருத்தன் தொட்ட பொருளை நீங்க எல்லாம் தொட மாட்டீங்க, அப்ப என் லைஃப்ல எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவேன்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்கு, மீனா நீ நல்லா போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ வரைக்கும் சிங்கிளா தான் இருக்க, எனக்கு அது நல்லா தெரியுங்கிறதுக்கு. சிங்கிளா இருந்தா சாப்பிடக்கூடாதா என்ன அப்படிங்கவும், ஐயோ மீனா நீ என்ன சொல்ற, என்னோட ஹார்ட்டே வெடிச்சிரும் போல இருக்கே, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நான் ஒத்துக்கிறேன். அவங்கெல்லாம் உன்னுடைய பாஸ்ட், இதுக்கு மேல் கொண்டு இனிமேல் நான் மட்டும்தான் உனக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசி கொலைய ஆரம்பிச்சிடுறான். அந்த பொண்ணுக்கு சிரிப்பு தாங்க முடியல இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அங்க அப்படியே நம்ம ரேங்கை தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னா, எல்லாரும் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னா, 4 o'clock ஆயிடுச்சுன்னா என்னோட டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்ப்பா, யாரு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பி போய்கிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து மேனேஜர் லேடி அங்க வந்துடுறாங்க. அவளை பார்த்த உடனே பிடிச்சிக்கிறாங்க. எங்க போற, 4 o'clock தான் ஆயிருக்கு, இப்ப எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ அதுக்குள்ள கிளம்பிக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சு இருக்க அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்க. அவங்களே இன்சல்ட் பண்ற மாதிரி, அவங்க மேக்கப்லாம் ரொம்ப அசிங்கமா லோக்கலா பண்ணிருக்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறா. அது இல்லாத ஏதோ பணக்காரங்க மாதிரி நீ ஆக்டிங் பண்ற, ஆனா உன் மேக்கப்பை வச்சே தெரிஞ்சிரும் நீ எப்படியாம் டாலு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிக்க. அந்த லேடியும் வச்சு செஞ்சிடறாங்க. ஆமா நான் பணக்காரி மாதிரி மேக்கப் தான் பண்றேன், ஆனா நான் பணக்காரி இல்லதான், அதுல என்ன இருக்குது, ஆனா நான் டிக்னிட்டியோட வாழ்றேன், ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பணக்காரியாட்டம் மேக்கப் பண்ணிக்கிட்டு, நீ ஆல்ரெடி ஒண்ணும் இல்லாத தானே போயிட்ட, ஆனாலும் இப்போ வரைக்குமே மேக்கப்ல மட்டும் குறையவே இல்லை அப்படின்ட்டு, அது இல்லாத மேக்கப் பண்ணிக்கிட்டு பசங்களை மடக்கிறதுக்கு தான் பாக்குறேன், நீ ஒர்க் பண்றதுக்குலாம் லாய்க்கே இல்லைங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி விட்டுறாங்க. அங்க உள்ளவங்களா பார்த்துட்டு சிரிக்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் இவளை பத்தி பேசுறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆயிடுது. சே நான் இங்க இருந்து போறேன் அப்படின்ட்டு அவ கிளம்பி ஓடி போயிடுறா. இவ டைரக்டா வீட்டுக்கும் வந்துடுறா. வீட்டுக்கு வரக்குள்ளேயே நம்ம ஆன் வந்துட்டு இந்த மாதிரி பாங்காட்டி வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா அங்க போன்னு சொல்ல. இவ என்ன பண்றான்னா, அவங்க என்னதான் இவளுக்கு ரொம்ப நக்கல் ஆயிடும் இல்லையா, அதனால ரொம்ப ஆட்டிடியூட்டா நடந்து வர அவங்களும் இவளை பாக்குறாங்க. இவ வந்து நின்னுட்டு, என்ன
பிளான் என்னமோ நீங்கள் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன பேசணும்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு செம்மையா கோவமாயிடுது. உனக்கு ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறது கூட உனக்கு தெரியாது, ஒரு பேசிக் மேனர்ஸ் கூடமா உனக்கு தெரியாது அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிக்கவும் இவ என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் எனக்கு தெரியாது தான், பேசிக் மேனர்ஸ்னாவே என்னன்னு எனக்கு தெரியாது, வேணும்னா நீங்கள் வேணா எனக்கு கற்றுக் கொடுங்களேன், ஆனால் நீங்கள் எனக்கு டீச்சரெல்லாம் ஒன்றும் ஆக வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு அவள் பாட்டி கிளம்பி போய்கிட்டே இருப்பாளா. இவங்களும் பின்னாடியே வந்துட்டு அவளை பிடிச்சு நல்லா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த மாதிரி இருந்ததால தாண்டி உங்க அம்மா இறந்து போனாங்க, உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட இல்லாதப்பயே இவ்வளோ திமிரா இருக்கியே, இருந்திருந்தா எப்படி இருந்திருப்ப, இந்த ஆட்டிடியூடால தான் உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னை விட்டுட்டு போயிட்டான், இப்ப தங்கறதுக்கு வீடு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, எதுவுமே இல்லாத என் பையன் வீட்டுல வந்து ஒண்டி கொடுத்தணும் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா திட்டி விட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் உள்ள வந்துடுறான். பாங்காண்டி உள்ள இருக்கிறதையும் பார்த்துடுறான். அப்படியே நின்று என்னதான் பேசிக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இவளும் அவனை பார்த்துடுறா. ஆக்சுவலா பாங்காண்டி இவனை பார்க்க முடியல, இவங்களுக்கும் பேக் சைடில் தான் அவன் நின்றுட்டு இருக்கான். அதனால பாங்காண்டி பார்க்க முடியல, அந்த ரேங்க் பார்த்துடுறால, அதனால அப்படியே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஆமா எங்க அப்பா அம்மாலாம் என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க, என்னால தான், என்னுடைய ஆட்டிடியூடால தான், அதனால தான் என் ஹஸ்பண்டும் என்னை விட்டுட்டான், நான் இது எல்லாமே நான் பண்ண பாவம் தான், நான் அன்னைக்கு ரெக்க விட்டுட்டேன் இல்லையா, அதுக்காக நான் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனை நான் அன்னைக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் இல்லையா, அதனாலதான் நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு திரும்பி அழுவ ஆரம்பிச்சிடறா. இவ அலறதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் ஆன்டின்னு கூப்பிட இவளும் அப்பதான் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. ஆன்டியும் ஷாக் ஆயிட்டு இவன் எப்படா வந்தான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இவ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அழுதுகிட்டே உள்ள ஓடி போயிடுறா. ரேக்கும் ஆன்டியை கூட்டிட்டு வந்து தனியா நிக்க வச்சு பேசுறான். ஆன்டி வேண்டாம், அவளை விட்டுடுங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம், நான் அவளை வச்சிருக்கிறதே பிம்காக தான், பிம்மோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவளை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன், நீங்களும் ஏதாவது பேசி அவ மனசை கஷ்டப்படுத்திட வேண்டாம், பிம்க்கு தான் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது அவளுடைய ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ப்ராப்ளம், எப்படி வேணாலும் போயிட்டு போட்டும், நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம், எதுவும் பிரச்சனையில தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் கோவமா இருக்கு. ஆனா இருந்தாலும் அவன் சொல்றதும் சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பிம்காக நான் அவளை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் இதுக்கு மேல இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவ பால்கனில வந்துட்டு அப்படியே சோகமா உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கா. ஹீரோவும் பாக்குறான். அதே சமயத்துல நம்ம பிம்மும் அங்க வந்துடுறாங்க வீட்டுக்கு. பிம் வந்த உடனே ஆன் ஓடி போயிட்டு இந்த மாதிரி பாங்காண்டி வந்தாங்க, ரேங்கை பிடிச்சிட்டு நல்லா திட்டி விட்டுட்டாங்க, அவ பால்கனி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதனால நம்ம பிம்மும் பால்கனில வந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ரேக்கும் அங்க வந்துடுறான். அவன் வர்றத பார்த்த உடனே இவ அப்படியே அழுத ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. வேற எனக்கு வேணும் தான், திட்டு, நீயும் திட்டு, உங்க அம்மாவும் திட்டிட்டு போனாங்க, நீயே என்னை திட்டு, நீயே என்னை திட்டிட்டீன்னா உன்னோட மனசு ஆறல்ல, நீ என்னை இப்ப எப்போ எப்படி வேணாலும் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல இவகிட்ட என்ன சொல்றது, இப்ப அழுதுகிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பாங்காண்டிக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜிஸ் கேட்டுட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம பிம்மும் பாக்குறாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது, இவளுக்கும் ஷாக் ஆகுது. அதே சமயம் நம்ம பிம்மும் அவன் ரேக் அந்த சைடு போனவொடனே நம்ம பிம் பின்னாடியே வந்து நிக்கிறாங்க. இவ அப்படியே கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் உட்காந்துருப்பாளா. பிம் வந்த உடனே ரேங்க்னு கூப்பிட அவ அப்படியே ஷாக் ஆயிடுறா, திரும்ப அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணவும் ஆரம்பிச்சிடறா. நம்ம பிம் வந்தவங்களும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. பாங்காண்டி தெரியாத பேசிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிரு, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஏதாவது பேசிடுவாங்க, ஆனா அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, நீ எதுவும் நினைச்சிக்காத, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்னன்னா நீ இங்க இருந்து மூவ் பண்றதுதான், நீ வேற வீட்டுக்கு மாத்திட்டு போயிட்டீன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராதுன்னு சொல்ல அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னடா இவ வீட்டை விட்டு நம்மள போக சொல்றாளே அப்படின்ட்டு அப்படி ஒரு ஷாக் ஆகுது அவளுக்கு. ஆனாலும் காட்டிக்காம பிம், நான் ஏற்கனவே வீடெல்லாம் பார்த்துட்டேன், நான் இன்னைக்கு நைட்டு வீடெல்லாம் காலி பண்ணிட்டு நான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதா தான் இருந்தேன், நான் வீடெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்றா. நம்ம பிம்க்கும் மனசு தாங்கல, உனக்கு போய் இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சேடி அப்படின்ட்டு அந்த பொண்ணும் அழுக ஆரம்பிக்க இவளும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அவளை சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்தி விடுறா. நீ எதுக்கும் அழாத, நான் பாரு அழவே இல்லை, நான் நல்லா தான் இருக்கு, நீ எதுக்கும் அழுதுகிட்டே எனக்காக நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரியே சமாதானப்படுத்துறா. அதையே இந்த முட்டாள் பொண்ணு நம்பிக்கிட்டு ஏமாந்து போய்கிட்டு இருக்கா அவகிட்ட. அதோடதான் இந்த எபிசோடு முடியுது. இந்த ரேங்க் இன்னும் என்னென்னதான் பண்ண காத்திருக்கான்னு தெரியல, அது அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.